இருக்கும் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லு சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உருக்கமான உரையாற்றுகிறார்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையாற்றினார்கள். வஜ்லத் மின்ஹல் குலூப் வ ஸரஃபத் மின்ஹல் உயூன், உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்கி போய் கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தன. அந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்தவங்க அப்படியே அழுது கொண்டிருக்கிறாங்க எல்லோரும். அப்போதான் ஒருவர் சொல்லுகிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பேசுவதை பார்த்தால் விடைபெறுகிற ஒருவருடைய பேச்சு போன்று உங்களுடைய பேச்சு இருக்கிறது, எனவே எங்களுக்கு வசியத் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்கிறார்கள், ஊசிக்கும் பிதக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று வசியத் செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஅ, உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக்கப்பட்டால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வசியத் செய்கிறேன். ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பிறகு வாழக்கூடியவர். ரசூலுல்லாஹி அலைஹி சொல்ற அந்த ஹதீஸை நல்ல முறையில் நம்ம கவனிச்சோம்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வரும். எனக்கு பின்னாடி, எனக்கு பிறகு வாழக்கூடியவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். எதுல? மார்க்கத்தில். உலகத்தில் கருத்து வேறுபாடு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். மார்க்க விஷயத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். அந்த நேரத்தில் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடியுங்கள். அலைக்கும், அதை இன்னும் வலியுறுத்தி சொல்கிறார்கள், அப்து அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடைவாய்ப்பற்களால் கடித்து பிடியுங்கள் என்கிறார்கள். இப்போ கடைவாய்ப்பற்களால் ஒரு பொருளை கடித்து பிடித்தால் அதை ரிலீஸ் பண்ண முடியாது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதற்கு பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்க. அப்படி பிரச்சனை வரும்போது நீங்கள் என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி நடந்த குலஃபா உர் ராஷிதூன்கள், முஸ்லிம்களுடைய இஜ்மாவின் அடிப்படையில், ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் குலஃபா உர் ராஷிதூன்கள் யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள், இதில் ஹலீஃபாக்களுடைய சுன்னா. இந்த ஹதீஸில் இருந்துதான் சுன்னா என்கிற வார்த்தையை சஹாபாக்கள் எடுத்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், இந்த உம்மத் 73 கூட்டமாக பிரியும். 72 கூட்டம் நரகம் செல்லும், ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சுவர்க்கம் செல்லும், அதுதான் அல் ஜமாஆ என்றார்கள். அதுதான் அல் ஜமாஆ, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டிருப்பவர்கள். இப்போ இந்த 2 ஹதீஸில் இருந்தும், அதில் முன்னால சொன்ன ஹதீஸில் இருந்து சுன்னா என்ற சொல்லையும் இந்த ஹதீஸில் இருந்து ஜமாஆ என்பதையும் எடுத்து அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று அழைத்து கொண்டார்கள். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்போர் யார் என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்றது? சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கிறவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ. இதில் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த சுன்னத் ஜமாத்தினோட ஒரு கூட்டம் வந்திருக்கு புதுசா, அவர்கள் இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். அவர்களை இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது அஹ்லுல் பித்அ வல் அஹ்வா என்று சொல்கிறார். பித்அத்வாதிகள், மனோ இச்சையை பின்பற்றுகிறவர்கள். இந்த அவங்களுக்கு சஹாபாக்களுடைய முன்மாதிரி கிடையாது, அதே போன்று குர்ஆன் ஹதீஸ் முன்மாதிரி கிடையாது. அவர்களுக்குரிய அடிப்படை என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைய நம்முடைய வகுப்பில் அகீதாவை எங்கிருந்து பெற வேண்டும் என்ற தலைப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கஷ்பு, மனாமு, இல்ஹாம், இதெல்லாம் இந்த அகீதாவை பெறக்கூடிய வழிகள் என்று சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ, சுருக்கமா சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்வாங்க. இதல்ல, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்போர் சஹீஹான ஹதீஸ்களையும் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் பின்பற்றக்கூடியவர்கள். இந்த இரண்டையும் சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ. உலகம் அழியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லன் தஸாலு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ظاهرين على الخط منصورين.
என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி கிடைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இருப்பார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ தோன்றியது இப்படித்தான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பது இவர்களைத்தான் குறிக்கும்.